36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. Holidays நாளே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நவநாத நாராயணர்கள் என்று சொல்லக்கூடிய நவநாத் என்று வட இந்தியாவில் போற்றக்கூடிய அவர்களில் ஒருவரான நம்முடைய கனிஃபாநாத் ஸ்ரீ கனிஃபாநாத் மகாராஜ் அவர்களுடைய கோவிலில் இருந்து பேசுகிறோம். இந்த இடத்துல வந்து என்னாச்சுன்னா ஒரு ஸ்திரீ ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் முழுவதுமாக பெண்கள் தான் இருக்கிறார்கள். இந்த ராஜ்யத்திற்குள் கனிஃபாநாத் மகாராஜ் வந்து நுழைவதற்கு முயற்சிக்கிறார். அப்படி நுழையும் போது என்ன பண்றாரு, ஆஞ்சநேயர் வந்து தடுக்கிறார், இல்ல இது உள்ள போகக்கூடாது அப்படின்னு. அப்ப மறுபடியும் அந்த ஹனுமானோட யுத்தத்திற்கு அவர் தயாராகி இருக்கிறார். 2 பேரும் சண்டை போட தயாரா இருக்கும் பொழுது வாயுதேவன் வந்து இல்ல, நீங்கள் இருவருமே ரொம்ப ஆற்றல் மிகுந்தவர்கள், இந்த மாதிரி சண்டை போடாதீங்கன்னு சொல்லி அவர்களுக்குள்ள சமாதானத்தை ஏற்படுத்துகிறார். கோரக்நாத்துக்கும் கனிஃபாநாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு போட்டி ஒண்ணு வருது. அப்போ வந்து கனிஃபாநாத் என்ன சொல்றாரு, மரத்திலிருந்து உட்கார்ந்த இடத்தில் மந்திரங்களை சொல்லி பழங்களை கீழே வரவழைக்க முடியுங்கிறார். அப்போ வந்து கோரக்நாத் என்ன சொல்றார், சாப்பிட்டு முடித்தவுடன் கீழே இருந்த பழங்களை மேலே கொண்டு போய் அந்தந்த இடங்களை என்னால் ஒட்ட வைக்க முடியுங்கிறார். இப்ப இந்த ஒரு சின்ன ஒரு அவர்களுக்குள் ஒரு நிகழ்வு நடந்தது. சஞ்சீவினி மந்திரத்துடைய மகிமையை எல்லாருக்கும் எடுத்து சொல்லும் நேரம் வந்தாச்சு. இனிமே அந்த மந்திரத்தை சொல்லி உன்னுடைய தங்கையை உயிரோடு எழுப்புவாயாகன்னு சொல்றார். அந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக உயிரோடு அந்த சம்பாவதி எழுப்புகிறார். இங்க அவர் என்ன பண்றார், சரி நம்முடைய குருவை தேடி கூட்டின்னு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீ ராஜ்யத்துக்குள்ள நுழைகிறார். ஆனா அந்த ராஜ்யத்துக்குள்ள என்னன்னா எந்த ஆண்களும் நுழைய முடியாது, ஆண்கள் நுழைய முடியாது ராஜ்யம். அப்ப எப்படி உள்ள போறது, உடனே வந்து யோசிக்கிறார். தானும் வந்து ஒரு ஸ்ரீயா மாறுறார். ஓம் சாய்ராம். ஐபிசி பக்தி சேனல், துவாரகமாயி ஆத்ம ஞானிகர் மையம் மற்றும் முருகன் டிராவல்ஸ் இணைந்து நடத்தும் ஷிரடி யாத்ரா என்ற இந்த புனிதமான ஒரு நிகழ்வில் நாம் இன்று தரிசிக்கவிருக்கும் மிக ஆற்றல் வாய்ந்த மகா யோகீஸ்வரர்கள், தவசீலர்கள் என்று போற்றப்படும், இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் போற்றப்படும் நவநாத நாராயணர்கள் என்று சொல்லக்கூடிய நவநாத் என்று வட இந்தியாவில் போற்றக்கூடிய அவர்களில் ஒருவரான நம்முடைய கனிஃபாநாத் ஸ்ரீ கனிஃபாநாத் மகாராஜ் அவர்களுடைய கோவிலில் இருந்து பேசுகிறோம். இந்த சின்ன மந்திர் தான், ஆனால் இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலேயே இங்கே இருக்குது. பாபா இங்கே அடிக்கடி வந்துட்டு போயிருக்கார். இது ஷிரடியில் இருக்குது இந்த கோவில். ஷிரடி வருகை தருபவர்கள் இந்த ஆலயத்தையும் தரிசித்து ஸ்ரீ கனிஃபாநாத் மகாராஜ் அவர்களுடைய அருளாசியும் பெற்று செல்ல வேண்டும். கனிஃபாநாத் மகாராஜ் இந்த ஆலயத்தில் அவருடைய அந்த ஆலயத்தினுடைய பூஜாரி நம்மோடு இங்கே இருக்கிறார். அவர் இந்த கனிஃபாநாத் அவர்களுடைய மற்றும் இந்த 9 நவநாத நாராயணர்களுடைய ஒரு கதை சித்திரமாக இங்கே வரையப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து அவர் வந்து நமக்கு என்னங்கிறத சொல்லுவார். அதை நான் தமிழில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். இதனுடைய ஆற்றல் வாய்ந்த, ஏன்னா இவர்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. பஞ்சபூதங்களின் மேல் ஆளுமை கொண்டவர்கள், இந்த பிரபஞ்ச சக்தி முழுவதையும் தன்னகத்தை பெற்றவர்கள் இந்த நவநாத நாராயணர்கள். அவர்களுடைய ஒரு சரித்திரத்தை பற்றி நாம் சிறிதளவு இன்று அறிந்து கொள்வோம். ஷிரடியில் இந்த ஆலயம் கனிஃபாநாத் மந்திர் என்ற பெயரில் இருக்கிறது. அனைவரும் வருகை தர வேண்டும். இப்பொழுது நாம் இந்த நவநாத நாராயணர்கள் அவர்களுடைய அந்த கதைக்கு நாம் செல்வோம். ये जो मैनावती, तो जब वो उन्होंने शिष्य में ले लिया तो उनको चिरंजीव कर दिया. जैसे हनुमान जी कभी मर नहीं सकते, वैसे उनको चिरंजीव कर दिया उन्होंने डायरेक्ट. कौन कर दिया? जालिंदरनाथ जी ने उनको चिरंजीवी कर दिया. ठीक, कभी मर नहीं सकते. तब उसको ऐसा लगा कि मेरे सामने मेरा बेटा मर जाएगा, तो उन्होंने उसको भी रिक्वेस्ट किया कि तुम भी शिष्य हो जाओ उनके. तो गोपीचंद राजा को ये बता रही है. இப்படி ஒரு குரு பக்தி உடைய தன்னுடைய சிஷ்யை மைனாவதி அவர்களை அவர் என்ன பண்றார், சிரஞ்சீவியாக இரு, உனக்கு மரணமே நேராது. எப்படி அனுமாருக்கு வந்து மரணமே இல்லையோ அது மாதிரி சிரஞ்சீவியாக இருன்னு ஆசீர்வதிக்கிறார். அப்ப அவ அம்மா என்ன சொல்றாங்க, என்னுடைய
பையன் அவர் வந்து எனக்கு முன்னாடி வந்து அவர் இறந்து போய்விட்டால் என்னால் அதை தாங்கிக்க முடியாது, அதனால என்னுடைய புத்திரனையும் நீங்கள் வந்து சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி அவர் பையன் கிட்ட சொல்றார், நீயும் அவரை குருவா ஏற்றுக்கோன்னு. அதனால அவரும் வந்து அவருடைய குருவாக ஆகி விடுகிறார். ये जो कानिपनाथ जी है, तो कानिपनाथ जी का जो तपस्या पूरी हो गई, इसके बाद में उनको ये तप के लिए बैठे थे, तो इनकी तपस्या पूरी होने के बाद वो गुरु को मिलने के लिए जा रहे थे। तो वापस ये राम सेतु आने के बाद उनको मालूम हो गया कि श्री राज्य जो है तो उधर जाके वो एक उधर की तीर्थ क्षेत्र कर लेंगे। तो वो जाते समय हनुमान जी ने उनको रोका था कि उधर नहीं जाने के लिए, क्योंकि वो बाउंड्री को सेवियर थे। कौन सा जगह पे जा रही वो? ये श्री राज्य, उसमें पूरे सब श्री राज्य, ठीक है, पूरा श्री राज्य हनुमान जी रोक रहे हैं, ठीक है। उन्होंने रोका था, तो उनके साथ युद्ध हो गया था उनका। तो उन दोनों को जो पवन देव है, तो उन्होंने उनका युद्ध रोक के उनको मिला दिया था, जैसे फ्रेंड किया था। இந்த இடத்துல வந்து என்னாச்சுன்னா ஒரு ஸ்திரீ ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் முழுவதுமாக பெண்கள் தான் இருக்கிறார்கள். இந்த ராஜ்யத்திற்குள் கனிஃபாநாத் மகாராஜ் வந்து நுழைவதற்கு முயற்சிக்கிறார். அப்படி நுழையும் போது என்ன பண்றாரு, ஆஞ்சநேயர் வந்து தடுக்கிறார், இல்லை அது உள்ள போகக்கூடாது அப்படின்னு. அப்போ மறுபடியும் அந்த ஹனுமானோட யுத்தத்திற்கு அவர் தயாராகி இருக்கிறார். 2 பேரும் சண்டை போட தயாராக இருக்கும் பொழுது வாயுதேவன் வந்து இல்லை, நீங்கள் இருவருமே ரொம்ப ஆற்றல் மிகுந்தவர்கள், இந்த மாதிரி சண்டை போடாதீங்கன்னு சொல்லி அவர்களுக்குள்ள சமாதானத்தை ஏற்படுத்துகிறார். उनका जन्म होने के बाद वो भी तपस्या के लिए बैठ गए थे। इसके बाद में तो गोरखनाथ जी भी उनके गुरु को ढूंढ रहे थे, कानिपनाथ जी भी उनको गुरु के ढूंढ रहे थे। दोनों को उनके गुरु को पता नहीं था। तो एक आम के पेड़ के नीचे दोनों के आमने सामने मुलाकात हो गई। वो दोनों उसके नीचे बैठ गए और उन दोनों का गुरु का पता उन दोनों को मिल गया। तो ये जगह पे कानिपनाथ जी को उनके गुरु का पता मिल गया और गोरखनाथ जी को भी उनके गुरु का पता मिल गया। இது வந்து கனிஃபாநாத்துக்கு ஒரு குருவனுடைய அவசியம் தேவைப்படுகிறது. குருவை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி நம்ம கோரக்நாத் மகாராஜ் குருவை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். இவங்க 2 பேருமே ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில் வந்து உட்கார்றாங்க. அந்த இடத்துல உட்காரும் பொழுது 2 பேருடைய குருவும் யார் என்று அறியப்படுகிறது. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, கோரக்நாத்துக்கும் கனிஃபாநாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு போட்டி ஒன்று வருது. அப்போ வந்து கனிஃபாநாத் என்ன சொல்கிறார், மரத்திலிருந்து உட்கார்ந்த இடத்தில் மந்திரங்களை சொல்லி பழங்களை கீழே வரவழைக்க முடியுங்கிறார். அப்போ வந்து கோரக்நாத் என்ன சொல்கிறார், சாப்பிட்டு முடித்தவுடன் கீழே இருந்த பழங்களை மேலே கொண்டு போய் அந்தந்த இடங்களை என்னால் ஒட்ட வைக்க முடியுங்கிறார். இப்போ இந்த ஒரு சின்ன ஒரு அவர்களுக்குள் ஒரு நிகழ்வு நடந்தது. அப்போதுதான் அவர்களுடைய 2 பேருடைய குரு யார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். कानिपनाथ जी को उनके गुरु का पता मिल गया, गोरखनाथ जी को भी उनके गुरु का पता मिल गया। तो जैसे कानिपनाथ जी को पता चला कि मेरे गुरु गोपीचंद राजा की नगरी में एक जमीन के नीचे उन्होंने गोपीचंद राजा ने उनको गाड़ दिया था, तो कानिपनाथ जी ने आके उनको बाहर निकाला। वो कौन सा गुरु है? ये जालिंदरनाथ जी। जालिंदरनाथ जी को गोपीनाथ जी ने नीचे छुपाई, जमीन के नीचे गाड़ दिया था उनको। ओके, तो कानिपनाथ जी ने आके उनके गुरु को बाहर निकाला और ये जो जालिंदरनाथ जी है, ये गुस्सा ना होके फिर भी उन्होंने गोपीचंद राजा को आशीर्वाद दिया और उनको नाथ संप्रदाय में स्वीकार किया, उनको शिष्य बनाए और उनको भी चिरंजीव कर दिया। जैसे मैनावती को चिरंजीव किया, वैसे भी उनको चिरंजीव किया। தன்னுடைய குரு வந்து இந்த கோபிச்சந்த் ராஜா வந்து அதில் பாதாளத்திற்கு மண்ணுக்கு அடியில் புதைத்து வைத்திருக்கிறார் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டார். சரி, எப்படியாவது அவரை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், நேரம் வந்து அவர் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அவரை விடுவித்து விடுகிறார். அவர் விடுவித்து வெளியில வரும்பொழுது அவர் கோபப்படலை. இந்த கோபிச்சந்த் ராஜாவுக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அவரையும் சிரஞ்சீவியாக இரு, உனக்கு வந்து மரணம் நேராதுன்னு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். கோபப்படலை அவர். उसके बाद में जैसे वो चिरंजीव हो गए गोपीचंद राजा, तो वो नाथ जी के जैसे भिक्षा मांगने के लिए गए अलग अलग नगरी में। तो जैसे भिक्षा मांगते मांगते वो उनकी जो सिस्टर थी, जिसका नाम चंपावती था, तो उनके नगरी में गए। कौन सा सिस्टर उनका? ये गोपीचंद राजा की सिस्टर है, चंपावती। ये मर गई थी। तो जब उनके नगरी में वो भिक्षा मांग रहे थे तो चंपावती के घर वाले उनको अलग अलग बोल रहे कि तुम्हारा भाई राजा था, अभी भिखारी हो गया, भिक्षा मांगने लगा, इसकी बुद्धि भ्रष्ट हो गई। तो उसको चिढ़ा रहे थे। तो वो सहन नहीं कर पाए, उसने सुसाइड किया, खुदकुशी कर ली। तो जब वो उसको पता चला कि मेरी वजह से मेरी बहन मर गई है, लेकिन फिर उन्होंने उनके गुरु को ये बात बताई कि सब मेरे नाम से लोग बोल रहे, तो तुम्हारा चमत्कार अभी नाथ संप्रदाय का जो हमारा जो पावर है वो लोगों को दिखाओ। तो उन्होंने उस चंपावती की बॉडी जला दी थी, लेकिन उनका जो हैंड था, थोड़ा हैंड बाकी था जलने के लिए। तो जालिंदरनाथ जी ने उसके ऊपर संजीवनी मंत्रों का उपयोग करके वापस उसको जिंदा कर दिया और उसको भी ஆசீர்வாद दे दिया। वो भी उनको भी नाथ संप्रदाय में उनको भी आशीर्वाद दे दिया। கோபிச்சந்த் வந்து இவர் வந்து ஆசீர்வாதம் பண்ண உடனேயே அவர் என்ன பண்றாரு, அந்த கோபிச்சந்த் வந்து
அவருடைய ஒரு தங்கை இருக்கா, சம்பாவதின்னு, ரொம்ப அழகா இருப்பா. இந்த கோபிச்சந்த் என்ன பண்றார், நம்ம வந்து இப்ப இனிமேலும் வந்து இந்த ராஜ வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லார் வீட்டிலும் சென்று யாசகம் எடுத்து உண்ணும் அந்த ஒரு துறவியுடைய வாழ்க்கையை வாழறார். இதை பார்த்து எல்லாரும் என்ன பண்றாங்க, அவருடைய சகோதரி நம்ம அந்த சம்பாவதின்னு அவர் திட்டுறாங்க. பாரு, இந்த மாதிரி ஒரு ராஜாவா இருந்து இந்த மாதிரி போயிட்டா பாரு, நீ வந்து அது புத்திமதி சொல்லல, அறிவுரை சொல்லல, நீ அதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கன்னு சொல்லி ரொம்ப எல்லாரும் பழிச்சோன்னா அவளுக்கு அந்த பழி தாங்க முடியாம என்ன பண்றா, ஒரு தற்கொலை பண்ணிக்கிறார். தற்கொலை பண்ணோன்னு என்ன பண்றாங்க, அவரை வந்து எரிச்சிடறாங்க. எல்லாரும் எரிக்கும் போது ஒரே ஒரு கை மட்டும் எரியெல்லாம் மிஞ்சிருக்கு. அப்போ வந்து அவர் என்ன பண்றார், அந்த கனிஃபாநாத் வந்து அவர் வந்து தன்னுடைய குருகிட்ட சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி வந்து அவர் கோபிச்சந்த் வந்து தன்னுடைய குருகிட்ட சொல்றாரு கனிஃபாநாத்திட்ட, இது மாதிரி நான் உங்களை வந்து குருவா ஏத்துக்கிட்டேன், ஆனா வந்து என்னுடைய தங்கை வந்து இந்த மாதிரி ஆயிட்டா, ஏன் அதுக்கு நான் தான் காரணமா இருக்கேன். ஸோ இப்போ அவளை வந்து நீங்க வந்து எழுப்பணும், அவளை வந்து உயிரோடு எழுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, சஞ்சீவினி மந்திரத்துடைய மகிமையை எல்லாருக்கும் எடுத்து சொல்லும் நேரம் வந்தாச்சு, இனிமேல் அந்த மந்திரத்தை சொல்லி உன்னுடைய தங்கையை உயிரோடு எழுப்புவாயாகன்னு சொல்றார். அந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக உயிரோடு அந்த சம்பாவதி எழும்புகிறார். कानिपनाथ जी को उनके गुरु भी मिल गए, वो भी उनके साथ रहने लगे. अभी गोरखनाथ जी के गुरु को उनको मिलना था, तो गोरखनाथ जी भी उनके गुरु का पता मिल गया. तो जैसे राम सेतु आने के बाद उनको पता चला कि मेरे गुरु श्री राज्य में, गोरखनाथ जी के गुरु जो मच्छिंद्रनाथ जी है वो श्री राज्य में थे तब. तो गोरखनाथ जी उधर जाने लगे, तो हनुमान जी ने वापस, उनको मालूम था हनुमान जी मेरा रास्ता रोकेंगे, तो उन्होंने कुछ अस्त्र शक्ति उस बाउंड्री पे रख दिए, तो वो अंदर निकल गए. तो जैसे हनुमान जी उस जगह से जा रहे थे तो वो असुरों ने उसको पकड़ लिया. तो वो लास्ट वो मरने वाले थे, तब उन्होंने प्रभु रामचंद्र जी को बुला लिया हनुमान जी ने. तो रामचंद्र जी ने आके उनको वापस से छुड़ाया, और दोनों भी देखने लगे कि ये कौन आ गए इधर. तो जब श्री राम जी ने देखा कि उनके ध्यान में कि गोरखनाथ जी आए, तो वो उनको मिलने चले गए. उन्होंने उनको समझाया कि तुम मत जाओ, मच्छिंद्रनाथ जी को मत लेके जाओ यहाँ से. तो बोले नहीं, ये मेरे गुरु है, मैं उनको यहाँ से लेके जाऊँगा. तो बहुत सिचुएशन होने के बाद वो एग्री हो गए, और गोरखनाथ जी उनके गुरु को मिलने के लिए गए. அந்த கோரக்நாத்ங்கிற தன்னுடைய குரு வந்து மச்சேந்திரநாதர் என்பதை உணர்ந்து கொண்டார். மச்சேந்திரநாதர் எங்க இருக்காரு, தன்னுடைய குருவை தேடுகிறார். தேடும்பொழுது அவருக்கு ஞான திருஷ்டியில் என்ன புறப்படுது அப்படின்னா, அவர் வந்து இந்த ஸ்ரீ ராஜ்யத்துக்குள்ள இருக்காரு. இப்போ அவரை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்னு என்ன பண்ணார், அந்த ஸ்ரீ ராஜ்யத்துக்குள்ள நுழைய பார்க்கிறார். ஹனுமான் என்ன பண்றாரு, மறுபடியும் அதுக்குள்ள நுழைய விடாம எல்லா அவருடைய அந்த யோக வித்தைகளால் அவனை தடுத்து நிறுத்துறார். தடுத்து நிறுத்தினோடனே உடனே அந்த நேரத்தில் ராமச்சந்திர பிரபுவனுடைய அந்த இதுல ஞான திருஷ்டியில தெரியறது என்ன நடக்கிறது. ராமச்சந்திர பிரபு வந்து அவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி, அப்ப அவர் கோரக்நாத் சொல்றார், என்னுடைய குரு எனக்கு வேணும், மச்சேந்திரநாதரை எனக்கு விடுதலை செய்யுங்கள், என்னுடைய குருவை அழைத்து போவதற்காக நான் வந்தேன், யார் கூடயும் சண்டை போடுறதுக்காக நான் வரல அப்படின்னு சொன்னோன்னே அவருடைய குருவை அவரோடு அனுப்பி வைப்பதற்கு ஒத்துக்கொண்டார்கள். गुरु को मिलने जा रहे थे, तो वो बराबर उधर गए, लेकिन उस राज्य में मेल कोई बचता नहीं था. जो भी कुछ उसमें एंटर करेगा तो वो मर जाता था, क्योंकि वो हनुमान जी की जो हुंकार है, उनका जो रोरिंग है, उससे वो मर जाता था मेल. तो स्त्री का वेश नारी बन तो गोरखनाथ जी ने स्त्री का वेश ले लिया, और उसमें जो नर्तकी है उनके साथ में वो उनके गाड़ी में बैठ के निकल गए. तो जैसे मच्छिंद्रनाथ जी उधर बैठे थे, उसके बाजू में मीननाथ है, उनका बच्चा था वो मीननाथ, और ये मैनाकिनी जो उनकी रानी थी. तो ये गोरखनाथ जी वो जो बजा रहे थे, उसमें उन्होंने वॉइस निकाले थे, चलो मच्छिंद्र गोरख आया, चलो मच्छिंद्र गोरख आया. तो वो उनके गुरु को उस जगह पे मिल गए. फिर இங்க அவர் என்ன பண்றாரு, சரி நம்முடைய குருவை தேடி கூட்டின்னு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீ ராஜ்யத்துக்குள்ள நுழைகிறார். ஆனா அந்த ராஜ்யத்துக்குள்ள என்னன்னா, எந்த ஆண்களும் நுழைய முடியாது, ஆண்கள் நுழைய முடியாது ராஜ்யம். அப்ப எப்படி உள்ள போறது, உடனே வந்து யோசிக்கிறார். தானும் வந்து ஒரு ஸ்ரீயா மாறுறார். ஆஞ்சநேயருடைய அருளால தானும் வந்து ஒரு பெண்ணாக மாறி அந்த ராஜ்யத்துக்குள்ள போறார். அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ள ஒரு நர்த்தனம் சொல்லுவாங்க இல்லையா, அரசர்களை மகிழ்விப்பதற்காக நடனம் ஆடுபவர்கள், அவர்களோடு சேர்ந்து அந்த மிருதங்கம் வாசிப்பவராக அவரும் உள்ள போறார். உள்ள போனோன்னு என்ன பண்றார், அங்க போனோன்னு பார்க்கும்போது அவருடைய அந்த குரு வந்து அந்த ராணியை வந்து திருமணம் செய்து கொண்டு அவருக்கு மீனநாத் என்ற குழந்தையும் பிறந்து விடுகிறது. இப்ப எப்படியாவது இவரை தன்னுடைய குருவை வெளியில கொண்டு வர வேண்டும் நினைத்துக்கொண்டு அவர் என்ன பண்றார், அந்த தவல் வாசிக்கும் பொழுது, மிருதங்கம் வாசிக்கும் பொழுது, வாருங்கள் குருவே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறார். வாசிக்கும் பொழுது அப்ப அவருக்கு புரிந்து விடுகிறது, தன்னுடைய சிஷ்யன் தன்னை அழைக்கிறான்ங்கிறது புரிந்து விடுகிறது. मच्छिंद्रनाथ जी, गोरखनाथ जी, उनका बेटा मीननाथ, मच्छिंद्रनाथ जी का जो बच्चा था मीननाथ, वो श्री राज्य से बाहर आ गए. அந்த மச்சேந்திரநாத்தை தன்னுடைய குருவை நல்லபடியாக அவருடைய புதல்வன் மீனநாத்துடன்
அந்த ஸ்திரீ ராஜ்யத்தை விட்டு அழைத்து கொண்டு வெளியே வருகிறார். उसके बाद में मच्छिंद्रनाथ जी का जो बच्चा है, जो मीननाथ, वो मॉर्निंग में टॉयलेट के लिए गया था, तो वो पूरा भर गया था, पूरे उसके पैर वगैरह। तो मच्छिंद्रनाथ जी ने गोरखनाथ जी को कहा कि इसको तुम धो के लेके आओ, इसको वॉश करके लेके आओ। तो गोरखनाथ जी को ऐसा लगा कि हम तो सन्यासी, हमें क्यों चाहिए बच्चे, ये क्यों चाहिए, तो थोड़ी गुस्से में थे। तो उन्होंने ऐसा कहा कि वो मीननाथ को अंदर से बाहर से पूरा धो के लेके आता है। तो उन्होंने उसके पैर पकड़ के पत्थर पे मार के उसको मार दिया। फिर उसके पूरे जो स्किन को वॉश करके वो उसको ऐसे ड्राई करने के लिए एक पत्थर पे डाल दिया। तो जब मच्छिंद्रनाथ जी को ये पता चला तो वो रोने लगे, पूरे बहुत शोक करने लगे। तो गोरखनाथ जी ने उनको वापस संजीवनी से वापस उनको जिंदा कर दिया। तो इंसिडेंट அந்த அரண்மனை விட்டு வந்து அந்த ஸ்ரீ ராஜ்யத்தை விட்டு தன்னுடைய குரு மச்சேந்திரநாதரையும் அவருடைய அந்த குழந்தையை அழைத்து கொண்டு வெளியே வரும் பொழுது ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுது, அவருக்கு வந்து ஒரு வருத்தம் கோரக்நாதருக்கு. இப்போ நம்முடைய சம்சார வாழ்க்கை இல்லை, நம்முடைய வாழ்க்கை வந்து முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. நம்முடைய அந்த வாழ்க்கையில் வந்து குழந்தை மனைவி இந்த மாதிரி ஒரு பந்தங்கள் எல்லாம் ரொம்ப தடையாக இருக்கும். அது ஏன் இவர் குழந்தையை கூட்டின்னு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு கோபம், அந்த குழந்தை மேலே ஒரு கோபம் இருந்தது. அப்போ ஒரு நாளைக்கு அவர் என்ன பண்ணுறார், என்னுடைய குழந்தை வந்து அவருக்கு வந்து இது சுத்தமாக இல்லை, என்னுடைய குழந்தையை வந்து அந்த ஆற்றில் வந்து கழுவி சுத்தம் செய்து அழைத்து வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார், தன்னுடைய சிஷ்யன் கோரக்நாத்துக்கு தன்னுடைய குழந்தையை அவர் கொடுக்குறார். துவைத்து அலசி எடுத்து கொண்டு வான்னு சொன்னதை மனசில் வச்சுட்டு எப்படியாவது இந்த குழந்தை இருந்தால் தானே பிரச்சனை நமக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை வந்து துணி துவைப்பது போல துவைத்து அந்த குழந்தையை இறந்து விட்டது. பிறகு வந்து அந்த குழந்தை மாதிரி இறந்து விட்டது அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப வந்து வருத்தமாயிடும். இந்த மாதிரி வந்து நான் குழந்தைய வந்து இந்த மாதிரி ஒரு சுத்தமாக கொண்டு வர சொன்னாலும் இது கொன்று விட்டாயே அப்படின்னு சொல்லி அழும் பொழுது அப்போ தான் சொன்னார், நமக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லும்போது இல்லை எனக்கு குழந்தை வேணுங்கிறார். உடனே என்ன பண்ணுறார், சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி அந்த இறந்த குழந்தையை மீண்டும் உயிர்ப்பித்து அவருக்கு தருகிறார். उसके बाद में ये मीननाथ जी को उनकी जो माँ थी, जो मैनाकिनी, वो एक स्वर्ग की एक अप्सरा थी, तो उनके हवाले उनको दे दिया। तो ये मीननाथ जी सिंहल द्वीप, जो स्वर्गों में था, सिंहल द्वीप में उनको ये मैनाकिनी, उनके 2-3 नाम थे, किलोतड़ा, मैनाकिनी, ऐसे 2-3 अलग अलग जगह के अलग अलग नाम थे। तो ये मीननाथ जी उनके साथ में उनके माँ के पास निकल गए वापस। தன்னுடைய சிஷ்யனுடைய வந்து ஒரு வாக்கை வந்து கேட்டு அனுசரித்து இல்லை நம்ம அதுதான் சரி, நம்முடைய இந்த வாழ்க்கையில் வந்து ஆன்மீக வாழ்க்கையில் இந்த குழந்தையுடைய பந்தம் வந்து நமக்கு தடையாக இருக்கும்னு சொல்லி சொர்க்கத்திலிருந்து ஒரு தேவதை, நம்ம அப்சரஸ் சொல்லுவோம் இல்லையா, மேனக்கா ரம்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சொர்க்கத்திலிருந்து ஒரு தேவதையை அழைத்து என்னுடைய குழந்தை இனிமேல் நீ பார்த்துக்கொள், நான் வந்து ஆன்மீக வாழ்க்கையில் முழுமையாக என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன்னு சொல்லி அந்த குழந்தையை அவருடைய கையில் கொடுத்து விடுகிறார். भर्तृनाथ जी का जन्म भिक्षा पात्र में से उनका जन्म भर्तृनाथ। हाँ। और ये भिक्षा पात्र में जन्म होने के बाद वो उस जगह पे ये हरिण ने कुछ बच्चे दिए थे। तो हरिण को ऐसा लगा कि ये भी मेरा ही बच्चा है। तो कुछ साल तक बचपन के कुछ 5-6 साल तक भर्तृनाथ का जो संगोपन है उसकी हरिण के साथ हो गया था। तो उनके लैंग्वेज उनको समझ में आनी थी, जंगल की पूरी भाषा उनको समझ में आती थी। நவநாத நாராயணர்களில் நம்ம வந்து அடுத்தது பார்க்க போகிறது வந்து பர்த்ரிநாத் மகாராஜ். அவர் வந்து எப்படின்னா ஒரு அந்த பர்த்ரிநாத் வந்து ஒரு பிட்சை பாத்திரம் சொல்லுவோம் இல்லையா, பிச்சை எடுக்கிற அந்த பாத்திரம், அந்த பாத்திரத்திலிருந்து வந்தாரா அந்த பர்த்ரிநாத். அப்போ வந்து அதே சமயத்தில் என்னாச்சா, அங்கே ஒரு மான் இருந்தது, இந்த மானுக்கும் கருவில குழந்தை இருந்து குழந்தையே ஈன்றது. அப்போ அந்த பர்த்ரிநாத் மகாராஜும் குழந்தையாக கீழே கிடக்கிறார். அந்த மானுக்கு என்ன சந்தோகம், இதுவும் நம்முடைய குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த கொடுக்க மாட்டேங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வயசு வரைக்கும் அந்த பர்த்ரிநாத் மகாராஜ் அவர்களையும் தன்னுடைய குழந்தையாவே அந்த மான் பாவித்து வளர்த்து வருகிறது. அதனால அவருக்கு அந்த மானுடைய சங்கேத பாஷையும் அந்த மிருகங்களுடைய அத்தனை பாஷையுமே அவருக்கு தெரியும். அவருக்கு एक लड़की के साथ होने वाली थी और ये शादी होने के बाद वो जो गधा एक एक्चुअली गॉड था, तो उसको मोक्ष मिलने वाला था। तो ये स्टोरी में वो बताया है। तो रानी का नाम क्या है? वो ये सत्यवती, इसका नाम सत्यवती था। वो गधा कौन है? एक गॉड था, उसको शाप मिला था इंद्र के दरबार में। उसने एक अप्सरा का हाथ पकड़ लिया था, तो इंद्र ने उसको शाप देके गधा बनाया। இந்த தேவேந்திரனுடைய சபையில் வந்து ஒரு அந்த அப்சரஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த கன்னிகையை வந்து தவறான எண்ணத்தோடு அணுகியதால் ஒரு சாபம் பெற்ற ஒரு தேவதை வந்து அங்கே தன்னுடைய முக்தியை தேடி வருகிறார். கழுதியாக மாறுவாயாக என்று சாபம் பெறுகிறார். இப்போ சாபத்திலிருந்து முக்தி எப்படி பெறுவது அப்படின்னு யோசிக்கிறார். ஸோ இப்போ கழுதியாக மாறியாச்சு, இந்த கழுதையிலிருந்து சாபத்திலிருந்து முக்தி பெற வேண்டும். முக்தி பெற வேண்டும் என்றால்
ஒரு ஒரு கன்னிகையோட நாம் வந்து ஒரு தேவ கன்னிகையோட திருமணம் செய்ய வேண்டும். அந்த திருமணம் செய்தால் அந்த சாபத்திலிருந்து முக்தியை பெறலாம்னு ஒரு வரம் கொடுக்குறாங்க. அதனால அந்த தேவ கன்னிகையோட திருமணம் செய்து கொடுக்குறாங்க. विक्रमादित्य, तो ये विक्रमादित्य था। और ये जो राक्षस उसने मारा था, ये राक्षस एक गंधर्व था। ये एक बार कैलाश जाने के बाद उस खेल में उन्होंने शिव जी का पक्ष लिया था, तो अम्मा ने जो पार्वती थी उन्होंने उनको शाप दे के जमीन पे राक्षस बनाया था। तो विक्रमादित्य के हाथ से जब इसका मरण होगा तब उसको मोक्ष मिलने वाला था। तो विक्रमादित्य ने उसको मार के उसको मुक्ति दिया। और इसके जो खून का तिलक है, जिस नगरी को वो लगाएगा उस नगरी का वो राजा हो जाएगा, ऐसा उसको वरदान था इस राक्षस को। हाँ, तो ये विक्रमादित्य ने वो करने के बाद ये नेक्स्ट चैप्टर में बता அந்த குழந்தை தான் விக்ரமாதித்யா. ஸோ ராஜா விக்ரமாதித்யா என்ன பண்றார், ஒரு வாட்டி ஒரு ராட்சசனை வந்து வதம் பண்றார் சண்டை போட்டு. அந்த ராட்சசன் யாரு அப்படின்னா, நம்ம வந்து கைலாசத்துல இந்த ஈஸ்வரனுக்கும் நம்ம ஈஸ்வரனுக்கும் ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கருத்து வேறுபாடு நடந்த பொழுது இவர் அந்த ராட்சசனாக இருக்கப்பட்டவன் என்ன பண்றான், அந்த ஈஸ்வரனுக்கு சாட்சியா வந்து சொல்றான். சொல்லும் பொழுது தேவி வந்து சாபம் கொடுக்குறா, நீ பூலோகத்தில் ராட்சசனாக பிறந்து பிறகு நீ வந்து அந்த விக்ரமாதித்யா அந்த கையால வந்து முக்தி அடைந்து நீ என்னிடம் வருவாயாகன்னு ஒரு சாபம் கொடுக்குறான். சாபம் கொடுத்து சாப விமோசனமும் அளிக்கிறா ஆதிசக்தி. அதே மாதிரியே அந்த ராட்சசனை வந்து விக்ரமாதித்யா வந்து கொன்று விடுகிறான். கொன்று சாபம் முக்தி கிடைக்கிறது, அவர் சொர்க்கத்துக்கு சென்று விடுகிறார் அந்த ராட்சசன். அப்ப அவருக்கு ஒரு வரம் கொடுக்குறான். என்ன வரம் அப்படின்னா, அந்த ராட்சசனை கொன்ற ஒன்று அந்த கத்தியினுடைய அந்த உறைந்திருக்கும் அந்த ரத்தம் இருக்கு இல்லையா, அந்த ரத்தம் வந்து அந்த நகரத்துல யாருக்கு வந்து தீட்டப்படுகிறதோ அவர் அந்த நாட்டினுடைய அரசராக அறிவிக்கப்படுகிறார். அந்த அந்த ரத்தம் வந்து நம்முடைய விக்ரமாதித்ய ராஜாவிற்கு அங்க அவருடைய அந்த சிரசில் பட்டு விடுவதால் அவருக்கு வந்து அரசனாக இந்த யானை மாலை சூட்டி பட்டத்தை அரசனாக அறிவித்து விடுவார்கள். ஓம் சாய்ராம். ஐபிசி பக்தி சேனல் நேயர்கள், முருகன் டிராவல்ஸ் மற்றும் நம்முடைய துவாரகமாய ஆத்ம ஞானியர் மையம் அடியனுடன் இணைந்து நடத்தும் இந்த ஷிரடி யாத்திரையில் இந்த ஷிரடியில் இருக்கின்ற கனிஃபாநாத் மகாராஜ் ஆலயத்தில் நவநாத நாராயணர்களுடைய கதையை வந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது மிகவும் அற்புதமான கதை. இதை தொடர்ந்து நாம் அடுத்தடுத்த பதிவிலும் தொடர்ந்து நாம் கேட்கலாம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரைசை பின்னணி பாடகர், நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன். நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மன். நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி. அடியன் கோல்டு தேவராஜன். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 தகவன ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் 2025 மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்துல திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடைகளை நாங்கெல்லாம் பாட வரோம். பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா, அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாச்சி, அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாச்சி. மறந்துடாதீங்க, ஆகஸ்ட் 15 மாலை 5 மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு. அம்மன் அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன். நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம். நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம். அனைவரும் வர வேண்டும். உங்க எல்லாரையும் அங்க சந்திக்கிறேன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு shrimurugantravel.com. Holidays நாளே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.